வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேட்டுப்பாளையத்தில் பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணி மெத்தனமாக நடப்பதாக புகார். பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதால் பயணிகள் கடும் அவதி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே காவிரி ஆற்றில் மணல் திருட்டு. மணல் மூட்டைகளை மீண்டும் ஆற்றில் கொட்ட வைத்த அதிகாரிகள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பிரசவத்தின் போது பழங்குடியின பெண் உயிரிழப்பு. போலீசார் சம்பவ இடத்திற்கு செல்லாததால் உடலை பல மணி நேரம் டென்ட்டில் வைத்திருந்த அவலம். வடசென்னை அனல்மின் நிலையம் முன்பு சிஐடியு தொழிற்சங்கத்தினர் போராட்டம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடு வழியினில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணி மெத்தனமாக நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பிற மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களுக்கு நாள்தோறும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு 35 ஆண்டுகள் நிறைவடைந்ததால் மேற்கூரை, தூண்கள் மற்றும் சுவர்கள் விரிசல் அடைந்தன. இதைத் தொடர்ந்து 2023-24 நிதியாண்டில் 8,63 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணி தொடங்கியது. இத்திட்டத்தின் மூலம் 28 கடைகள், புறக்காவல் நிலையம், குளிர்சாதன காத்திருப்பு அறை, ஏடிஎம் மையம் போன்ற வசதிகள் பயணிகளுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணிக்கான காலக்கெடு வரும் ஜூன் மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது வரை வெறும் 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளன. பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணியால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பேசிய மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆணையர் அமுதா, டெண்டருக்கான காலக்கெடு முடிவதற்குள் பேருந்து நிலைய புதுப்பிப்பு பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் காவிரி ஆற்றில் மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், ஓடப்பள்ளி, களியனூர், சமயசங்கிலி, கணபதிபாளையம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக காவிரி ஆறு செல்கிறது. தற்போது நீர்வரத்து குறைவாக உள்ள நிலையில் காவிரி ஆற்றில் இரவு நேரங்களில் மணல் கொள்ளை நடப்பதாக கூறப்படுகிறது. சமயசங்கிலி அருகே பரிசலை இயக்கி காவிரி ஆற்றின் மையப்பகுதிக்கு சென்ற சில மூட்டையில் ஆற்று மணலை சேகரித்து கரைக்கு கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து டிராக்டரில் மணல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு அவர்கள் தப்ப முயன்றனர். இத்தகவல் அறிந்து அங்கு சென்ற கிராம நிர்வாக அதிகாரி தியாகராஜன் உள்ளிட்டவர்கள் திருடிய மணலை ஆற்றில் கொட்டிவிட்டு செல்லுமாறு கொள்ளையர்களை எச்சரித்து அனுப்பினர். இதுபோன்று கையும் களுவுமாக சிக்கும் மணல் கொள்ளையர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் விடுவித்ததாக புகார்கள் எழுந்துள்ளது. எனவே காவிரி ஆற்றின் மணலை கொள்ளையை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
போலீசார் வழக்கு பதிவு செய்யாததால் பிரசவத்தின் போது உயிரிழந்த பழங்குடியின பெண்ணின் சடலம் 12 மணி நேரத்திற்கு மேலாக டென்ட்டில் வைக்கப்பட்டது. மரம் வெட்டும் வேலைக்காக பல்வேறு பகுதியில் சேர்ந்த பழங்குடியின மக்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புலிவனம் கிராமத்திற்கு சென்றனர். பழங்குடியின மக்கள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அங்கு டென்ட் அமைத்து தங்கி மரம் வெட்டும் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் பழங்குடியின பெண்ணான செல்விக்கு நேற்றிரவு பிரசவ வலி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவருக்கு டென்ட்டிலேயே ஆண் குழந்தை பிறந்த நிலையில் செல்வி பரிதாபமாக உயிரிழந்தார். தாய் உயிரிழந்ததால் குழந்தை பல மணி நேரம் தாய்ப்பாலின்றி தவித்து வந்தது. தகவல் தெரிவித்தும் சம்பவ இடத்திற்கு போலீசார் செல்லாததால் உயிரிழந்த செல்வியின் உடல் 12 மணி நேரத்திற்கு மேலாக டென்ட்டில் வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து திருப்புலிவனம் கிராமத்திற்கு சென்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் செல்வியின் உடலை ஆய்வு செய்து பிரசவத்தின் போது அவர் உயிரிழந்ததை உறுதி செய்தனர். மேலும் குழந்தையை சுகாதாரத்துறை அதிகாரிகள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நெல்லை அருகே அங்கன்வாடி மையத்தில் மது பாட்டில்களை உடைத்து மனித கழிவு வீசிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே உள்ள மேலக்குன்னத்தூர் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இன்று காலை வழக்கம்போல் அங்கன்வாடி மையத்தை ஊழியர் பிரேமா திறக்க முயன்றார். அப்போது வாசலில் மது பாட்டில்கள் உடைக்கப்பட்டு மனித கழிவு வீசப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதைத் தொடர்ந்து ஊழியர் பிரேமா அங்கன்வாடி மையத்தை சுத்தம் செய்து ப்ளீச்சிங் பவுடரை தூவினார். இந்த தகவல் அறிந்த பெற்றோர் அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப மறுத்து தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வடசென்னை அனல்மின் நிலையம் முன்பாக சிஐடியு தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் வடசென்னை அனல்மின் நிலையம் அமைந்துள்ளது. 2460 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அனல்மின் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் அனல்மின் நிலைய நுழைவாயில் முன்பாக சிஐடியு தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவது, காலி பணியிடங்களை நிரப்புவது, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். உடனடியாக நிரப்பிடுக, செய்திடுக, செய்திடுக, புகுத்தாதே, 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 ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழகம் முழுவதும் புகுத்தாது. தமிழக அரசு வாரியமே உடனடியாக அமல்படுத்து, வழங்கிடுக, வழங்கிடுக. ஊழியர்களின் பிரச்சனைகளை தீர்த்திடுக, நிவாரணமாக 5000 உடனடியாக வழங்கிடுக. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று போக்குவரத்து பணிமனை நோக்கி சென்றது. பல்லடம் அரசு மருத்துவமனை அருகே சென்றபோது சாலை வளைவில் அப்பேருந்து திடீரென பழுதாகி நின்றது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன. இதைத் தொடர்ந்து போலீசார் விரைந்து சென்று போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். பவானி ஆற்றை மாசுபடுத்தும் விதமாக கழிவு நீரை கலந்த 3 சாயப்பட்டறைகளை மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதியில் இயங்கி வரும் சாயப்பட்டறைகள் கழிவு நீரை பவானி ஆற்றில் கலந்தன. இதனால் ஆலாங்கொம்பு பகுதியிலிருந்து சிறுமுகை வரை பவானி ஆற்று நீர் நிறமாறி காணப்பட்டது. சாய கழிவுகள் கலந்த தண்ணீரை குடித்ததால் காரமடை அருகே உள்ள ஜடையம்பாளையம் பகுதி மக்களுக்கு
பல்வேறு உடல்நலக் கோளாறும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஜடையம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அப்பகுதி மக்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் புகார் கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து பவானி ஆற்றில் ஆய்வு செய்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கழிவு நீரை ஆற்றில் கலந்த 3 சாயப்பட்டறைகளை மூட உத்தரவிட்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நிலக்கோட்டை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. சிவனுக்குரிய நாள்களில் முக்கியமான மகா சிவராத்திரி விழா நாளை இரவு முதல் நாளை மறுநாள் காலை வரை கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு நிலக்கோட்டை மலர்ச்சந்தையில் பூக்களின் வரத்தும் விற்பனையும் அதிகரித்துள்ளது. சிவாலயங்களில் அதிகம் பயன்படுத்தப்படும் அரளிப்பூ கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோன்று ரோஜா, செவ்வந்தி, சம்மங்கி, மல்லிகை போன்ற பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. விலை உயர்வினால் உற்பத்தியாளர்கள் பூக்களை ஆர்வமோடு சாகுபடி செய்து சந்தைக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். இது மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்னைக்கு சிவாலயங்களில் போறாமே பார்த்தீங்கன்னா இந்த பூவை தான் பூவை தான் எல்லாத்துக்குமே சாமிகளுக்கு கோயிலில் வர அபிஷேகங்கள் இதுக்கெல்லாம் போடுவாங்க. இந்த முறை என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே 50 ரூபா 40 ரூபா ரேஞ்சில் விற்கிறது இன்னைக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குதுங்க. இதனால இன்னைக்கு விவசாயிகள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க. மதுரையில் ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து விவசாயிகள் செலவையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆள் பற்றாக்குறை காரணமாக அப்பகுதியில் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் விவசாயிகள் ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தனர். பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிப்பதன் மூலமாக செலவு குறையும் என்றும் எளிதாக விளைநிலம் முழுவதும் மருந்தை தெளிக்க முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விதப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா களை எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் நமக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு களை எடுக்கிறதுக்கு ஆள் நிறையா தேவைப்படும். அதன் காரணத்தினால நாங்கள் ட்ரோன் மூலிமா மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம், களைக்கொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால் நமக்கு மருந்து செலவும் கம்மியாகும், மற்ற கூலிங் நமக்கு குறைஞ்சிரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு அதுக்கு ஒரு 15 ஆள் 20 ஆள் கணக்கு சம்பளம் கொடுக்குறதுனா இதுக்கு நமக்கு 3 ஆள் கணக்குலேயே நமக்கு கூலி கொடுத்தா போதும் இந்த ட்ரோன் மூலம் அடிக்கிறதுக்கு. அதனால விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாகவே இருக்கும். போஸ்டர்ஸ் எட்கியரின் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே நூற்றுக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கவனத்திற்கு எடுத்து கூறியும் சரி செய்யவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் விரக்தியடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களோடு காத்தவராயன் கோவில் அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் பள்ளி கல்லூரிக்கு சென்ற மாணவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். பொள்ளாச்சி அருகே வாங்கிய கடனுக்காக பழங்குடியினத்தை சேர்ந்த நபர் 15 ஆண்டுகளாக வேலை செய்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழங்குடியினத்தை சேர்ந்த ரவிசங்கர் என்பவர் தேங்காய் வியாபாரி நித்யானந்த பிரபுவிடம் குடும்ப வறுமை காரணமாக 34,000 ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இதற்காக ரவிசங்கர் தன் குடும்பத்தினரோடு சேர்ந்து நித்யானந்த பிரபுவிடம் வேலை செய்து வருகிறார். தற்போது தானும் தனது குடும்பத்தினரும் கொத்தடிமை போல வேலை செய்து வருவதாக கூறிய அவர் தங்களை மீட்க கோரி பொள்ளாச்சி சாராட்சியரிடம் மனு அளித்துள்ளார். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு இருந்தாப்பிடிங்க, தேங்காய் வேலைக்கு தான் போவாப்பிடிங்க. ஆனால் அங்கே நாங்கள் 36,000 ரூபா கடன் வாங்கினாங்க. ஆனால் அவங்க இப்போ எப்படிங்கிறாங்கன்னா நீங்கள் 1,50,000 லட்ச ரூபா கொடுக்கணும், 1,50,000 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் உன்னை விடுவேன், இல்லைன்னா நீ அங்கே வேலை செய்யணும், இல்லைன்னா உன்னைய நான் கொன்றுவேன், அடிச்சிருவேன், கைகளெல்லாம் முறிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 2-3 மாதத்துக்கு முன்னாடி அடித்தது என் பிள்ளையே பார்த்துருக்குறாளுங்க. அதனால நான் மனு கொடுக்குறக்கு வந்திருக்கேங்க, இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதி சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பலத்த இடி சத்தத்துடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல் கரைபுரண்டு ஓடியது. இந்நிலையில் வெயிலின் தாக்கத்தில் காணப்பட்ட
ராமேஸ்வரம் தீவு பகுதி தற்போது பலத்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுகிறது. மேலும் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் நனைந்தபடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு விடுதிக்கு சென்று வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பூனரில் உள்ள வீரமுத்தியம்மன் கோவில் மாசி திருவிழாவை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இக்கோவிலில் மாசி மகோற்சவ விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. 8ஆம் நாள் விழாவை ஒட்டி 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேளதாளங்கள் முழங்க பால்குட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தது. மயிலாடுதுறையில் சமூக நல மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பெண்களை காப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்கிற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சமூக நலத்துறை அதிகாரி சுகிர்தா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் காளியாட்டம் நடைபெற்றது. பேரணியில் பெண்களே இருசக்கர வாகனத்தில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்கள் நடந்த விளையாட்டுச் செய்திகள் வழங்க வருகிறது விளையாட்டு களம். மதுரையில் நடைபெற்ற பளு தூக்குதல் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தினர். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற மாநில அளவிலான பளு தூக்குதல் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு பாராலிம்பிக் விளையாட்டு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, கடலூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 130க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இதில் 49 கிலோ பிரிவில் 100 கிலோ வரை எடை தூக்கி மாற்றுத்திறனாளிகள் ஆச்சரியப்பட வைத்தனர். ரெண்டு சைடும் ஈக்குவலா இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகள் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் தேசிய அளவிலான பளு தூக்குதல் போட்டியில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.